வணக்கம், வந்தனம், வெல்கம் டு உங்கள் அபிமான கலக்கல் காமெடி. கேட்கும் பொழுது சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்த பின்னால் அழுகை வர வேண்டும். அதுதான் நல்ல நகைச்சுவை அப்படின்வாங்க. இன்றைக்கி எல்லா ஜனங்களும் டிவியே பார்த்துங்குது. இன்றைக்கி கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஜனங்களுக்கு பைத்தியம் முடிச்சுன்னு போல இருக்குது. அதனால் டிவியே பார்க்குற ஜனங்களுக்கு டிவியில் பிரபலமான நிகழ்ச்சிகளை எடுத்து கலாச்சம்னா எப்படி இருக்கும், நகைச்சுவைக்காக மட்டும். இது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதருடைய மனதையும் புண்படுத்துவதும் நோக்கம் இல்லை. நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சியோட பேர் கைட்டி வச்ச மாலை. வாங்க பப்பரப்பேன்னு பார்த்துருவான். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான கையட்டி வச்ச மாலை நிகழ்ச்சி. இந்த கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் கல்யாணம் ஆனவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதோ, டைவர்ஸ் ஆனவனுக்கு ரீமேரேஜ் பண்ணி வைக்கிறதோ இந்த நிகழ்ச்சியோடைய முக்கியமான நோக்கம். இதில் அறிமுகப்படுத்தின வரன்களை வச்சு ஈசிஆர் ரோட்ல கிட்டத்தட்ட 6 சொகுசு பங்களா வாங்கி 8 காரோட இன்னைக்கும் நான் பந்தா காட்டுறதுக்கு இங்கு வந்த வரன்கள் தான் முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட 1 லட்சம் வரன்களை நாங்கள் இதில் அறிமுகப்படுத்தி 80,000 பேருக்கு டைவர்ஸ் அப்படின்றது உலக சாதனை. இன்னைக்கு நம்மளுடைய கழட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் வரன்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் அர்ஜென்ட்டாக போயிட்டு வந்துடுறேன். கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ஆர்ஐ ஏகாம்பரம் என்கின்ற வரனை அறிமுகப்படுத்துகிறோம். வணக்கம் என்ஆர்ஐ ஏகாம்பரம். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்க. என்னை பற்றி சொல்கிறது இருக்குண்டியா? ஃபஸ்ட்டு ஒன்றும் ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்னையா ப்ரோக்ராம் நடத்துகிறேன்? என்ன ப்ரோக்ராம் நடத்துறீங்க? கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சி. இது கனெக்டிங் பீப்புளோட நிகழ்ச்சி. கனெக்டிங் பீப்புளோட நிகழ்ச்சி மாதிரி தெரியலையா? நிஜமா 2007 பதிவு பண்ணையா? 2017 தான் கூப்பிடல, நானா வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேட்ரிமோனில் பதிவு பண்ண சொன்னீங்க, ஒரு அமௌண்ட் கேட்டீங்க, 10,000 அதுக்கு கட்டினேன். போட்டோ போட்டாதான் பொண்ணு கிடைக்கும் சொன்னீங்க, சரி அதுக்கும் 20,000 கட்டினேன். இப்ப டிவில வந்தா தான் பொண்ணு கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களா கூப்பிடல, நானா வந்திருக்கேன். இந்த சட்டை பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் இதெல்லாம் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம். பட் இருந்தாலும் ஓப்பனா காட்டுறோம். சொல்லுங்க தம்பி, உங்களோட யார் வந்திருக்காங்க அலைன்ஸ் கூட மேட்ச் பண்றதுக்கு? எப்படியா வருவாங்க? இல்ல எப்படி வருவாங்க? 2007 பதிவு பண்ண, இப்ப 10 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டான். 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆத்தா இறந்துருச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் இறந்துட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி இறந்துருச்சு. மீதி இருக்குது நான் ஒருத்தன் மட்டும்தான். சரியா? கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா மாட்டீங்களா? அதை சொல்லுங்க. எனக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்களா பரவாயில்ல, 2007 பதிவு பண்ணியிருக்கீங்க. 1996 பதிவு பண்ண ஆயா ஒன்று அரை மணி நேரமா உட்காந்துங்குது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு அதுக்கு குளுக்கோஸ் சேர்த்து வச்சா. ஆமா, ஐசியூலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்திருக்கோம். இருங்க தம்பி, நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். வாய்ஸ் ஓவர் போட்டு விடுங்க. பெயர் என்ஆர்ஐ ஏகாம்பரம். பதிவு எண் 999. எந்திரிக்க முடியாத இவருக்கு எந்திரிக்க முடிந்த ஏதாவது ஒரு வரன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த வரனை பற்றி விரிவான விவரங்களை தெரிந்து கொள்ள ஏர்போர்ட் வாசலில் காத்திருக்கவும். இன்னைக்கு கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு யூத் வரனை அறிமுகப்படுத்துறோம். பேரு டைவர்ஸ் தயானா. வணக்கம்மா. என் பேர் டைவர்ஸ் தயானா. எனக்கு 6 பேக் 7 பேக் நல்ல பாடி காட்ட உள்ள மாப்பிள்ளையா வேணும். அதாவது பவுன்சர் மாதிரி ஆட்களை தான் நீங்க விரும்புவீங்க. உங்க டேஸ்ட் அவ்வளவு மட்டமா இருக்கும். பரவாயில்ல, பாடியா இருக்கிற இவங்களுக்கு நல்ல பாடி பில்டர் தேவைப்படுதான். பார்த்துங்க அம்மாவோட டேஸ்ட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு. உங்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 840 புருஷன் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நல்லா பார்த்து. அதாவது 840 பேர் இந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? பழைய பீஸுன்னு தான் தெரியுது இது. அதனால செல்ஃப் எடுக்காத இந்த அம்மாவுக்கு செல்ஃப் எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வரனை எதிர்பார்க்குறாங்க. வேற என்னமா சொல்ல வர்றீங்க? என் சுகர் பேஷண்ட் கொஞ்சம் மயக்கமாக்குது, கொஞ்சம் மடியில் சந்தி. இன்னைக்கு நம்மளுடைய டைவர்ஸ் டயானாவை அறிமுகப்படுத்தணும். இந்த அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அதனால இந்த அம்மாவை அறிமுகப்படுத்துனதுல இந்த கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சி மிகவும் பெருமை அடைகிறது. இதில் என்ன இன்னொரு சிறப்பு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவும் நானும் கிளாஸ்மேட்டு. அப்படின்னா எனக்கு என்ன வயசாக இருக்குது, இந்த அம்மாவுக்கு என்ன வயசாக இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. இந்த கட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் டைட்டில் போடலான்னு பார்த்தோம், ஆனால் எண்டு போட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. டைவர்ஸ் டயானா இன்னையோட. இன்னைக்கு கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வரனை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டசோறு தனுஷ். சொல்லுங்க தண்டசோறு தனுஷ், நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. சார்,
எங்க அப்பா 4 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு. அந்த 4 வருஷத்துல வட்டி கிட்டி எல்லாம் போய் 6 லட்சம் ஆகி போச்சு. அது 6 + 4 அப்படி இப்படின்னு கணக்கு போய் மொத்தம் 10 லட்ச ரூபாய் போச்சு. அந்த 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா நான் மாடை வாங்கி மாடாவது மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். இப்போ அந்த 10 லட்சம் இல்ல, என்னை படிக்க வச்ச எங்க அப்பனையும் காணும், அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அதாவது 10 லட்ச ரூபா உங்க கையில கொடுத்திருந்தா மாடு மேய்ச்சாவது மயிலாப்பூர்லயும் மந்தவெளியிலயும் நீங்க மாளிகை வாங்கி செட்டில் ஆயிருப்பீங்க. கண்டிப்பா சார், மந்தவெளியில இல்லைங்க, மலேசியாலே வாங்கியிருப்பேன் சார். சரிங்க தம்பி, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வர வேண்டிய மனைவி வந்து நல்லா கருத்த குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பெருத்த குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பைய பார்க்க கூடாது. அதாவது சின பண்ணி சேமலா மாதிரி இருந்தாலும் சரி, எருமாடு ஏமா மாதிரி இருந்தாலும் சரி, பசுமாடு நம்ம பரமேஸ்வரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எவனுமே உத்து பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்துல இருக்கீங்க. ஆமா சார், கண்டிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முக்கியமா சார், அந்த கோலம் போடும்போது ஓரக்கண்ணுல குறுகுறுன்னு பாக்குறது, குழம்பு வைக்கும் போது ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது, அந்த மாதிரி வேலையே இருக்கக்கூடாது. முக்கியமா பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இருக்கக்கூடாது. அப்படியே பேஸ்புக்ல இருந்தாலும் அந்த ஃபேஸை எவனுமே பார்க்க கூடாது. அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருந்தாலும் உங்க கூட பர்மனண்டா இருக்கணும்ன்றத நீங்க சிம்பாலிக்கா சொல்றீங்க. ஆமா சார், ஒருத்தனையும் நம்ப முடியறது இல்லையே. வெரி குட். அதாவது உங்களுக்கு அரசியல்வாதி விட்டு பொண்ணு தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு அரசியல்வாதி விட்டு பொண்ணையும் பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு, இல்லாட்டி சிலிண்டருக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு, இல்லாட்டி 75 கிலோ அரிசி மூட்டைக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கு. அப்படியாப்பட்ட உங்களுக்கு வரன் நிச்சயமா கிடைப்பாங்க. நீங்க சின்ன வயசுல திருமணம் செய்வதற்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காத ஒரே வேலை இந்த வேலை தான் சொன்னாங்க. சரி பண்ணிட்டு போய் கழுதையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலான்னு கூப்பிட்டு இருக்கேன். நிச்சயமாக இவர் சொல்ற விஷயம் உண்மையான ஒரு விஷயம். எந்த தொழில போனாலும் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காத ஒரே தொழில் எதுனா இந்த திருமணம் மட்டும்தான் அப்படின்றாரு. நிச்சயமா உங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பாங்க. அதாவது உங்களுக்கு வரக்கூடிய வரன் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம். நிச்சயமாக உங்களுக்கு அரசியல்வாதி விட்டு பொண்ணு தான் கிடைக்கும். பொண்ணுக்கு அதாவது கிரைண்டருக்கு சுடிதார் போட்ட மாதிரி, சிலிண்டருக்கு சுடிதார் போட்ட மாதிரி, அதே போல் அரிசி முட்டிக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வரன் நிச்சயமாக அமைவார்கள். அதற்கு வாழ்த்துக்கள். கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் தண்டசோறு தனுஷை நாங்கள் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம். தம்பி ஃபீஸ் கட்டியா? கட்டிடுறேன் சார். கட்டல, அது வரையும் டிவியில் போடாதீங்க. இன்னைக்கு கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு வரனை அறிமுகப்படுத்த போகிறோம். பேரு ஐடி ஆல்பர்ட். இவரோட தொப்பிக்கு பேண்ட் எங்கே கிடைக்கிறது தான் தெரியல, அன்சைஸில் இருக்குது. இருந்தாலும் இது யாரோட நைட்டியோ கட் பண்ணி தச்சு போட்டு வந்த மாதிரியே இருக்குது. சொல்லுங்கள் ஐடி ஆல்பர்ட், உங்களை பற்றி நீங்கள் சொல்லிக்கலாம். வணக்கம் சார், என்னோடய பேர் ஐடி ஆல்பர்ட். எனக்கு என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி குடும்ப விளக்கு ஏற்றுற ஒரு குடும்ப பொண்ணாக தேவை சார். உங்களுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருக்குது. இவருக்கு வரக்கூடிய மனைவி இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக லட்சுமி லாட்ஜ் இல்லாட்டி முனுசாமி லாட்ஜ் இந்த மாதிரி இடங்கள்லேருந்து வரன் வந்தால் சௌகரியமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் நைட்டி போட்ட நாட்டுக்கட்டியாக எதிர்பார்க்குறீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க சார். நீங்கள் நெட்டில் வேலை பார்க்கும் போதே நினச்சேன் நீங்கள் நெட்டில் என்ன பார்ப்பீங்கன்னு. சரி சரி, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை சார், எனக்கு பிபி இருக்குது, ஹாப்பி இல்லை. சுகர் இருக்குது, ஃபிகரே இல்லை. அப்புறம் டவர் இருக்குது சார், பவரே இல்லை. நீங்கள் சேலம் சித்த வைத்தியர் மாதிரி மூலம் சித்த வைத்தியர்கிட்ட போனாதான் உங்களால் முடியும். மொத்தத்தில் ஹெல்ப்பே இல்லாமல் செல்ஃபே எடுக்காது சார். நீங்கள் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்துகிட்டு போங்க. மூலம் சித்த வைத்தியர் மூலிகை லேகியம் பண்ணுவார். முடிகிற நேரத்தில் நிகழ்ச்சியில் முடிஞ்சால் கலந்துக்குங்க. வேறு என்ன கேட்க விரும்புகிறீங்க? வேறு கீழே ரிசப்ஷன் நம்பர் கிடைக்குமா சார், அந்த பொண்ணு நம்பர்? என் தொழிலே மாற்றிட்டாரு, கேமரா ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு கலட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உயர்ந்த வரனை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறோம். யோ இரியா, என்ன இவன் நம்மளே இருன்றான். இவன் காம்பேரா இல்லை நான் காம்பேரான்னு தெரியலையே. டேய் திரா, இந்த ப்ரோக்ராம் வந்துக்கிறியா இல்லை ஒன்று அழகு பார்க்க வந்துக்கிறியா? ஏதோ சலூன்களில் போய் வாருவானுங்களே அந்த மாதிரியே இருக்கு. சார் வணக்கம்.
சார் வீட்டில் வந்து எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் என் பொண்டாட்டின்னு முக்கியமாக சொல்லிட்டு வந்துட்டேன். என்னன்னு? டிவியில் கண்டிப்பாக நான் வரணுன்டி அப்படின்னு. அதனால நான் வந்து வந்திருக்கேன். இப்போ என்னன்னா எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் நான். சரிங்களா? இப்போ எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா என்னென்ன இப்போ கொடுக்கணும்? நான் என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? கை கொடுங்க. அதுக்கப்புறம் சொத்தை கொடுங்க. சொத்து எதுவுமே இல்லாட்டி கிட்னியை கொடுங்க. இன்னைக்கு யாருக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க? சார் வந்து குடும்பத்தை வந்து மொத்த குடும்பத்தையும் நான் தான் பொறுப்பெடுத்து பார்க்குறேன். அதனால வந்து இப்போ அண்ணா ஃபாரின்ல இருக்காரு. இப்போ தம்பி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. தம்பியே பொண்ணு பார்க்கட்டும், தம்பி சம்மதம் என் சம்மதம் அப்படின்னு அண்ணா சொல்லிட்டாரு. இப்போ அண்ணா ஃபாரின்ல இருக்காரு பார்க்க சொல்லிட்டு. இப்போ அண்ணனுக்கான பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். அண்ணா கல்யாணம் முடிச்சுட்டு போயிடுவார். குடும்ப தலைவர் நான் தானே. குடும்பத்தை நீ பண்றது நம்ம தானே. நல்ல குடும்பம். இந்த குடும்பத்தை நீங்க நோட் பண்ணிக்கிங்க. அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாராம், இவர் மொத்தமாக பார்த்துக்குவாராம். இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட குடும்பத்தில் நீங்கள் பொண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தயவு செய்து மிஸ்டு கால் கொடுங்க. 1.5 மணி நேரம் பேசுவான். அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் இவன். கஸ்டமர் கேர் கால் பண்ணால் கூட கிட்டத்தட்ட கடலை போடுறத கடமையாக நினச்சி சுடலிக்கு போனாலும் சுந்தரியோட கடலை போடுறது இவன் முக்கியமான வேலையாக நினச்சிருக்கான். நிச்சயமா தம்பி, உங்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி சார். நன்றி சார். உங்கள் அண்ணனுக்காக ஒரு வேலையை பண்ணிட்டு கடைசியில் அண்ணன் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணிடுங்க சார். வெளியில் சொல்லாதீங்க சார். பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாள்ல. பொண்டாட்டி அதுவே கிட்டத்தட்ட இப்போ சுரேஷ் வருவாந்து என்னத்தை சொல்கிறது, இவன் குடும்பமே நாரி போன குடும்பம். இவன் சொல்கிறான் அவன் ரவி வராமல் பார்த்துக்க, கந்தசாமியை வராமல் பார்த்துக்கன்னு. இப்படியாப்பட்ட ஒரு மானங்கட்ட குடும்பத்தில் நீங்கள் சம்பந்தம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சம்சாரத்துக்கு சேர்த்து சந்தேகன்ற பேரில் சங்க ஊதிட்டு போயிடுவான். சரிங்க சார். இப்போ வேற ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ பொண்டாட்டி கிட்ட டிவியில் வரேன்னு சொல்லிட்டேன். எப்படியும் வந்துடுவேன்ல நான். டிவியில் வந்துருவீங்க. பணம் கொடுத்தா உங்களை 10 நிமிஷம் காட்டுவோம். பணம் கொடுக்கலாம் 10 செகண்ட் காட்ட முடியாது. ஏன்னா ஸ்லாட்டோட ரேட் அந்த மாதிரி. சொல்லுங்க தம்பி, ஏதோ ஃபோன் வர்ற மாதிரி இருக்கு. பணம் இருக்கு? பணம் இருக்கு. நீ வச்சுங்கிற அந்த 10 ரூபாவை இங்கே காட்டாத காரி துப்பிடுவாங்க. போன் போன் வந்திருக்குடா. இப்போ வர்றவன் ஃபுல்லா டைரக்டரே கம்முனுக்குறாரு. வர்றவன் ஃபுல்லா ஆங்கல் வைக்கிறவன் ஃபுல்லா சொல்றான் இங்க செல்லக்குட்டி. டேய் மாமா தாண்டி. மாமா டிவிக்கு வந்திருக்கேன். உன்கிட்ட சொல்லிட்டு வந்தல. சத்தியமா டிவிக்கு தாண்டி வந்திருக்கேன். முட்டா பையன் பக்கத்துலேயே இருக்கிறேன். லூசு போயிடு அவனு கேட்காது. பக்கத்துலேயே இருக்கேன். நீ டிவியில் வரல ஒருத்தன் நம்ம பக்கத்து வீடு தாத்தா மாதிரி நரச்ச மண்டடி. அவனே தான்டி. அடே அந்த முட்டா போயிட்டது நான் பக்கத்தில் இருக்கிறேன். நிஜமா நம்பலையா? சத்தியமாடி கொடுக்குறேன்டி. சார் என் பொண்டாட்டி உங்கள்கிட்ட பேசணும் ரொம்ப நாள் ஆசைப்படுறேன். உங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கிறேன். பொம்பளைங்க யார் பேசினாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் ஒதுக்குவேன். ஹலோ ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சுமா. அப்படியா? அவ்வளோ யூத்தாக இருக்கணா? ஐயோ கலக்கிட்ட. ஆமாம், நீ சொன்னால் நம்ப மாட்டோமா. முந்தானேத்து கூட 4 ஆம்லேட் சாப்பிட்டேன். சரிம்மா, சார்கிட்ட நம்பர் வாங்கிக்கணும். நான் அப்பப்போ மிஸ் கால் கொடுக்குறேன். இந்த ஒரே நிமிஷம் சந்தேகப்படுவாரா? இந்த ஒரு நிமிஷம். ஆமாம் பரவாயில்ல. இப்போ வேணாம், இவர் இருக்கும்போது கொடுக்க மாட்டேன். நான் தனியாக கொடுக்குறேம்மா. இந்தாங்க சார். ஏண்டி கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. 4 நிமிஷத்துக்கு மேலே நானே பேசணும்ல. என்னடி அவங்ககிட்ட பேசுனேன்? ஏண்டி இப்படித்தான் அன்றைக்கி பக்கத்து வீட்டில் பரமசிவத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன, வீட்டு ஏகாம்பரத்தை அப்படி தான் கரெக்ட் பண்ணேன். மொட்டை மாடி முனிசாமி அப்படி தான் கரெக்ட் பண்ணேன். நான் டிவிக்கு வந்திருக்கேன். இந்த வயசான 80 வயசு கிழவனை கூட விட்டு வைக்கலடி. அறிவில்லை உனக்கு? ஏண்டி அவன் தான் லூசு பையனோட சொன்னில்லை, அவன்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க? அவன் அப்போ தாண்டி கஷ்டப்பட்டு நம்ம சேர்ந்துருக்கிறான். அவன் பிரித்து விட்டு போயிடுவான்டி. அவன் தொழில அதேன். செல்லக்குட்டி இங்கே பாரு, நீயே ஏற்கனவே உனக்கு 10 கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸ்லாட் ஓடுது, செகண்ட் ஓடுது, காசு ஓடுது. கூப்பிடுறேன்டி. முட்டா நம்ம பிரிக்க பார்க்குறான்டி. சரி கூப்பிடுறேன். தம்பி, இந்த ப்ரோக்ராமுடைய வண்டவாளத்தை இதுக்கு மேலே தண்டவாளம் ஏற்ற முடியாது. சார் இல்லை, நீ ஏன் இப்படி இருக்க? சரி, நம்ம கழட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் நான் பேக்கேஜ் எல்லாம் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். ஏன்னா ஸ்லாட்டோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால பேக்கேஜ் நம்பர் 1. சரிங்க சார். 1 கல்யாணம் முதல் கரமாந்திர வர இது 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபா செலவாகும். பேக்கேஜ் நம்பர் 2 பொண்ணு பார்க்கறதுலேருந்து புள்ள பிறக்கிற வரையும் அது ஒரு பேக்கேஜ். நீ மொத்தத்தில் குழந்தைய பெற்று கொடுத்துட்டேனா கம்முன்னு உட்காந்துக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணி அதுங்க குழந்தை எடுக்கிற வரையும் நாங்களே கூட வந்து பார்த்துக்குவோம். இதுக்கு உங்கள் சொத்து ஃபுல்லாக காலி பண்ணணும். இந்த பேக்கேஜுங்களில் உனக்கு எந்த பேக்கேஜ் பிடிச்சிருக்கு?
ஃபர்ஸ்ட் 1 கோடி பேக்கேஜ் பிடிச்சிருக்கு சார். 1 கோடி பேக்கேஜ் பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியில் ஒரே டைமில் ஒரே நேரத்தில் ஓகே பண்ண ஒரே ஆள் நீங்கள் தான். கொஞ்சம் தப்பா எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பரவாயில்லையா? எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1 கோடியுமே கம்மியாக தான் இருக்குது. இவன் ஒரு பஞ்ச பரதேசி. இவனை டிவியில் காமிட்டதுக்கு 2 ஆயாங்களை கூட்டின்னு வந்து காமிச்சிருந்தா கூட அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகிருப்பேன். தம்பி தப்பா நினைக்கலனா மூஞ்சி கொஞ்சம் கிட்ட கொண்டு வர்றியா? பரவாயில்ல சார், இதை விட நிறையா பட்டிருக்கேன். சரி, இப்போ நீ பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு என் கூட கொஞ்சம் வர முடியுமா? எங்கே வரணும்? கொஞ்சம் கபாலீஸ்வரர் கோயில் வாசல் வரைக்கும் வரணும். அதாவது 2 பேர் சேர்ந்து பிச்சை எடுக்கலான்ற. எடுக்கலாம்ங்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை காமிச்சா கண்டிப்பாக நானே ஒரு காலத்தில் பிச்சை எடுக்கிற நிலைமையும் வந்தாலும் வந்துடும். சரி தம்பி, அந்த இடத்துல கார்னர் கரெக்டாக இருக்கும். வா 2 பேரும் தேண்டு தட்டை எடுத்துகிட்டு வருவோம். போகலாம். வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்மளுடைய கைட்டி வச்ச மாலை நிகழ்ச்சியை பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. அதனால் வந்து சும்மா இது நகைச்சுவைக்காக மட்டும்தான். அதனால் ஜாலியாக எடுத்துங்க. ஸோ அதனால் எவ்ரிதிங் டேக் ஒன்லி ஃபார் ஸ்மைல், டோன்ட் டேக் ஃபார் பாதி பேர் சொல்லுவான் அண்ணா இது ரூமரா இது அப்படின்னு. ரூமர்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் ஹியூமர். அடுத்த வாரமும் வித்தியாசமான இன்னொரு கான்செப்டோட உங்களை எல்லாம் கலைக்கும் வரை வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது மிமிக்ரி செந்தில். தேங்க்யூ வெரி மச். சுகர் பேஷண்ட் கொஞ்சம் மயக்கமாக்குது, கொஞ்சம் மடியில் சாஞ்சிக்கும். மடியில் சாஞ்சிக்குங்க. இந்த அம்மா டைவர்ஸ் டயானா இன்னையோட. உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம் சார். எங்கள் அப்பா 4 லட்சம் ரூபா பணத்தை வாங்கி பணத்தை கொடுத்து செல்ஃப் எடுக்கல. முதலேருந்து போகலாம் டைலாக். முதலேருந்து போய என்னையா வளர்ற சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. வந்துட்டீங்களா டைலாக்கு? மூஞ்சி மலையை குத்து போகிறேன். கேமரா ஆஃப் பண்ணுங்க. யானை நிஜமா அடிச்சிங்க? சத்தியமாக சொல்கிறேன், 2017 பதிவு பண்ணையா? சாரி சார், 2007